தேவனுக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. அன்பான யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தேவக்கரம் ஊழியர்கள் சார்பாக வாரம் ஒரு செய்தி நிகழ்ச்சி உங்களை வாழ்த்தி வரவேற்கல. சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் God as eagle caring to strengthen, கர்த்தர் குஞ்சுகளை பலப்படுத்தும் கரிசனையுள்ள கழகு, குஞ்சுகளை பலப்படுத்தும் கரிசனையுள்ள கழகு என்கிற தலைப்பிலே நாம் தியானம் செய்ய போகிறோம். அதற்கு ஆதாரம் எடுத்துக்கொண்ட வசனம் உபாகமம் 32 அதிகாரம் 11 வசனம். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவர்களை வழி நடத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தன் குஞ்சுகளின் மேல் கரிசனையுள்ள கழுகுக்கு கர்த்தர் தம்மை ஒப்பிட்டு காட்டுகின்றார். கரிசனையுள்ள கழுகு தன் குஞ்சுகளை எவ்வாறு வழிநடத்துகிறது என்று அங்கே நாம் காரியங்களை பார்க்கலாம். God presents himself as a loving parent eagle. பிரியமானவர்களே, 1967 ஆண்டு ஜானி எரிக்சன் டாடா என்ற அமெரிக்க இளம்பெண் இளமை துடிப்புடன் எதிர்கால கனவுகளுடன் தனது காரை ஓட்டி சென்ற போது பயங்கரமான விபத்து ஏற்பட்டு தனது 17வது வயதிலே முதுகெலும்பு பாதிக்கப்பட்டதால் அந்த பெண் சக்கர நாற்காலியில் வாழ்நாள் முழுவதும் அமரும் நிலை ஏற்பட்டது. அவரது கரங்களும் செயலற்று போயின. இப்படி வாழ்வில் எதிர்நோக்கிய நிலையிலிருந்து கீழே நொறுங்கி விழுந்த நிலையிலும் அவர் கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொண்டதால் மகிழ்ச்சியுடன் நம்பிக்கையுடன் எதிர்காலத்தை நோக்கி பார்க்கும் கிருபையை பெற்றார். ஏசாயா 32:11 வசனம் சொல்கிறபடி, கழுகு தன் செட்டைகளை விரித்து தன் குஞ்சுகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் தன்னை தாங்கி சுமப்பதை உணர்ந்தார் என்பதை டாக்டர் டேனியல் சுண்டராஜ் தனது ஹெவன்லி டிவ் ஃபார் த சோல் என்ற புத்தகத்தில் எழுதியுள்ளார். கர்த்தர் ஜானி எரிக்சன் என்ற பெண்ணை தம்முடைய செட்டைகளால் கழுகுகளைப் போல தாங்கியதால் பல பிரச்சனைகளுக்கு மேலாக அவர் எழுந்தார். தனது கரங்களால் ஓவியம் வரைய முடியாத சூழ்நிலையிலும் ஓவிய பிரிஸ்களை தனது வாயினால் பற்றி உலக புகழ் பெற்ற ஓவியங்களை வரைந்தார். ஊனமுற்றோர் மத்தியில் சேவை செய்ய ஜானி அண்ட் பிரெண்ட்ஸ் என்னும் ஸ்தாபனத்தை நிறுவினார். 1976 ஆண்டு அவர் எழுதிய த ஜானி புக் என்ற சுயசரிதை 50 லட்சத்திற்கு மேல் விற்கப்பட்டன. சோர்வடைந்து வீழ்ந்த ஜானியை தேவன் தமது செட்டைகளில் சுமந்து பலன் பெற செய்து வல்லமையின் பாத்திரமாக விளங்க செய்தார். இஸ்ரவேலின் விடுதலை பயண கடைசி கட்டத்தில், குறிப்பாக மோசையின் கடைசி நாட்களில் வாக்குத்தத்த பூமியை சுதந்திரிப்பதை குறித்து கலங்கிய இறைமக்களுக்கு கர்த்தர் தாமே அவர்களுக்கு சுமந்து கொண்டு கழுகாக வெளிப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, முதலாவது குஞ்சுகளை பலப்படுத்தும் கரிசனையுள்ள கழுகு. அங்கே பார்க்கிறோம் உபாகமம் 32 அதிகாரம் 11 வசனத்திலே, கழுகு தன் கூட்டை கலைத்து என்று சொல்லி பார்க்கிறோம். கழுகு தன்னுடைய கூட்டை முட்களினால் இணைத்து உருவாக்க அவை குஞ்சுகளை குத்தி வேதனைப்படுத்தாதபடி அவற்றினுள் புல்களையும் பரப்பி அருமையாக அமைக்கும். வெகு தூரம் சென்று குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொண்டு வந்து போஷிக்கும் கழுகு. அவை தகுந்த பருவம் வந்ததும் கழுகு தனது கூட்டை கலைத்து குஞ்சுகளை தாமாகவே செட்டைகளை விரித்து உயர எழும்ப செய்யும். நமது ஆவிக்குரிய வாழ்விலும் நாம் குழந்தைகளைப் போலவே இருக்க தேவன் விரும்பவில்லை. எனவே நாம் சார்ந்திருக்கும் அல்லது நம்பிக்கை வைத்திருக்கும் சில மாம்சத்திற்குரிய காரியங்களை நம்மை விட்டு அகற்றுகின்றார். அப்பொழுது நாம் கஷ்டங்கள், பிரச்சனைகளை சந்திக்கலாம். அவை நம்மை வீழ்த்திவிட அல்ல, நாம் ஆவிக்குரிய பலன் பெற்று விசுவாச சிறகுகளை விரித்து உயர எழும்பி உன்னத அனுபவங்களை பெற்றுக்கொள்ள நம்மை பலப்படுத்துகிறது. கழுக பாத்தீங்கன்னா புயல் காற்றை கண்டு அது அஞ்சாது. அந்த கழுகு, அதாவது தெர்மல் ஏர் கரண்ட் என்று சொல்ல, வெப்ப காற்று மின்னோட்டத்தை பயன்படுத்தி சுமார் 10,000 அடிக்கு மேல் உயர பறக்கிறது. நம் வாழ்விலும் தூய ஆவியானவர் வல்லமை நமக்குள்ளே வரும்போது நாமும் கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்ப முடியும். இரண்டாவதாக, கழுகு குஞ்சுகளின் மேல் கரிசனையுடன் அசைவாடும் கழுகு. இரண்டாவது பகுதி பார்க்க, தன் குஞ்சுகளின் மேல் அசைவம். 32 பார்க்கும்போது கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி என்று சொல்லி பார்க்கிறோம். குஞ்சுகள் ரெக்கைகளை அடித்து எழும்ப பழகும் போது கீழே விழுந்து நொறுங்கி போகாதபடி அவைகளின் மேல் அசைவாடி
தன்னுடைய கூரிய கண்களால் மிக கவனமாக பார்த்து கொண்டே இருக்கின்றது. கழுகு சுமார் 5 முதல் 7 மைல் தூரம் வரை துல்லியமாக பார்க்கும் கண்களை உடையது என்று சொல்வாரு. தாவீதை குறித்து பார்க்கும்போது, தாவீது வாழ்க்கை போராட்டத்தின் உச்சகட்டத்திலே சங்கீதம் 34 பாடுகின்றார். பிரியமானவர்களே, 34:15 கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் என்று குறிப்பிடுகின்றார். ஒருவேளை நம்முடைய தனிமை, வெறுமை ஆகிய நிலைகளிலும் அவர் நம்மை கவனித்து பார்க்கிறார். இந்த கழுகு எப்படி பார்க்கிறதோ, 5 முதல் 7 தூரம் உள்ள துல்லியமாக பார்க்கும் கண்கள், மைல் தூரம் 5 முதல் 7 மைல் தூரம் வரை துல்லியமாக பார்க்கும் கண்கள், அதே போல கர்த்தர் நம்மை கவனித்து பார்க்கிறார். He is carefully watching you. விசுவாசித்தால் அதுவே நமக்கு மாபெரும் பலனாகும். மூன்றாவதாக, குஞ்சுகளை பாதுகாக்க கரிசனையுள்ள கழுகு. God as eagle carrying to protect. உபாகம் 32:11 மூன்றாவது பகுதி, தன் செட்டுகளை விரித்து அவளை எடுத்து அவைகளை தன் செட்டைகள் மேலே சுமந்து கொண்டு போகிறது போல, குஞ்சுகள் பறக்க முடியாது திணறி விழும்போது தன் செட்டைகளை விரித்து அவைகளை சுமந்து கொண்டு போய் பாதுகாப்பது போல, நாம் சரீர வாழ்விலும் ஆவிக்குரிய வாழ்விலும் மடிந்து போகாதபடி கர்த்தர் நம்மை சுமந்து பாதுகாக்கிறார். நம்முடைய வாழ்வில் சுமக்க முடியாத பாரங்கள், கவலைகளை சுமந்து திரிகின்றோமா? கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிட அவர் உன்னை ஆதரிப்பார் என்று சொல்லி நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்ட சங்கீதம் 55:22 பார்க்கிறோம். வேதம் நமக்கு சொல்கிறது, நம்முடைய பாவங்கள், சாபங்கள், பலவீனங்கள் அனைத்தையும் சிலுவையில் சுமந்த தீர்த்த ஆண்டவரிடம் விசுவாசத்தோடு வரும்போது அவர் நம்மை சுமந்து சென்று கரை சேர பண்ணுவார். ஏசாயா 46:4 இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன் என்று நம்முடைய தேவன் நமக்கு வாக்களிக்கின்றார். பிரியமானவர்களே, கர்த்தர் இந்த வார்த்தை ஆசீர்வதிப்பாராக. அன்பின் நடுவரே, வசனத்தை கேட்ட பிள்ளை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா. தேங்க்யூ.